வெல்கம் டு பேரடாக்ஸ். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் நம்ம அலியாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் உங்களோட மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு அலியாஸ் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அலியாஸ் நேம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் admin@yourcompany.name.comனு வச்சுருக்கீங்க. உங்கள் பர்சனல் நேமும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் நேம் ராம்குமார் அப்படின்னா ramkumar@yourcompany.name.comனு அதுக்கு செட் பண்ணலாம். அல்லது ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு சின்ன பீரியடுக்கு மட்டும் அந்த மெயில் ஐடி நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் recruit 2022@yourcompany.name.com அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நேம் க்ரியேட் பண்ணுறது, அந்த அலியாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடிக்குள்ளே லாகின் பண்ணுறேன். இந்த மெயில் ஐடிக்கு அட்மின் கன்சோல் ஆக்சஸ் இருக்குது. அட்மின் கன்சோல் ஆக்சஸ் இருக்குன்றதுனால மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அட்மின் கன்சோல்னு லிங்க்கு ஜென்ரேட் ஆகும். அல்லது இந்த 9 டாட்ஸ் இது வந்து ஆப்ஸை தான் உங்களுக்கு காமிக்குது, என்னென்ன கூகுள் ஆப்ஸ் இருக்குதுன்னு காமிக்குது. இதில் ஒரு ஆப்பாக அட்மினும் உங்களுக்கு இங்கே காமிக்கும். எந்த மெயில் ஐடிக்கு, எந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடிக்கு அட்மின் ஆக்சஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் இந்த அட்மின்றது உங்களுக்கு தெரியும். அதில் மட்டும்தான் இந்த மாதிரி அட்மின் கன்சோல் லிங்க்கு கொடுக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி அட்மின் கன்சோல்குள்ளே நான் இப்போ ஜம்ப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அட்மின் கன்சோல்குள்ளே ஜம்ப் பண்ண பிறகு இருக்கிற யூசர்ஸை லிஸ்ட் பண்ணுறேன். ரைட். இப்போ வந்து இங்கே வந்து bhavaniprasad@paradaxtechnologies.netனு ஒரு யூசருக்குள்ளே போகிறேன். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா யூசர் இன்ஃபர்மேஷன், செக்யூரிட்டி இப்படி தனித்தனியாக வருது இல்லையா. இதில் யூசர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடணும். யூசர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டால் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரஸஸ், இமெயில் அலியாஸ்ன்னு சொல்லுது பாருங்கள். இந்த இடம் தான் நீங்கள் அலியாஸ் க்ரியேட் பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்து நான் வந்து bhavani.prasad, இன்னொன்று வந்து b.prasad, இன்னொன்று வந்து bhavanip, இன்னொன்று வந்து பவானி, இப்படி போடுறேன். டீம் லீடர் பவானி போட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை இந்த மாதிரி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 போடலாம். இன்னைய டேட்டில் கூகுள் அலோவ் பண்ணுறது 30 அலியாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ இது எல்லாமே மெயில் பாக்ஸா சார் அப்படின்னீங்கன்னா கிடையாது. இந்த bhavaniprasad@paradaxtechnologies.net மட்டும்தான் மெயில் பாக்ஸு. இந்த மெயில் பாக்ஸுக்கு வர்ற இந்த மெயில் ஐடிக்கு யாராவது அனுப்பிச்சாங்கன்னா இந்த இடத்துல இந்த மெயில் பாக்ஸில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அவர் ரிப்ளை பண்ணார்னா bhavaniprasad@paradaxtechnologies.netனு ரிப்ளை அவருடைய ரெசிபியண்ட்டுக்கு போய் சேரும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங்க்கு மட்டும் யூஸ் ஆகும். யாராவது bhavani.prasad அப்படின்னு அனுப்பிச்சாங்கன்னா bhavaniprasad@paradaxtechnologies.netக்கு தான் வந்து சேரும். b.prasadன்னு அனுப்புகிறாங்க, இல்லை பவானி பின்னு அனுப்புகிறாங்க, இல்லை டீம் லீடர் பவானி, இந்த மாதிரி இந்த அலியாஸில் உள்ள பேரில் யாராவது மெயில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்றது இந்த bhavaniprasad@paradaxtechnologies.netல வரும். இன்கமிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த அலியாஸ் யூஸ் ஆகும். அவுட் கோயிங் வந்து ஆல்வேஸ் என்ன மெயில் பாக்ஸ் பேரோ அதுலேருந்து தான் போகும். அதாவது bhavaniprasad@paradaxtechnologies.netலேருந்து தான் அவுட் கோயிங் மெயில் போகும். அவுட் கோயிங் வந்து bhavani.prasadன்ற மாதிரி அலியாஸ் பேரில் போகாது. b.prasadன்ற நேமில் நீங்கள் சென்ட் பண்ண முடியாது, ரிசீவ் மட்டும்தான் பண்ண முடியும். ஹோப் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.